பாதிக்கப்பட்டிருக்காங்க வந்து இப்போ அறுப்பு பண்ணுறாங்க, அவ்வளோ நடந்திருக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, பெரம்பூருங்கிறது நார்த்து சென்னையில் தான் மிகப்பெரிய ஒரு நகரம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது, ஒரு ரோட்டான இருக்குது, அடுத்த வீடு இருக்குது. இந்த பக்கம் வலதுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு வந்து இடதுபுறம் பார்த்தீங்கன்னா புத்தகவிகார் இருக்குது, வலதுபுறம் கட்சி ஆஃபீஸ் இருக்குது. ஒரு இந்த குறுகியதான ஒரு தெரு பகுதிக்குள்ள மக்கள் எந்த நேரம் நடமாட்டம் இருக்க ஒரு பகுதிக்குள்ள ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு வாரமாக அந்த வாரத்தை வந்து ஊரை சுற்றி அங்கேயே இருந்து அவன் வந்து துப்பு கொடுத்துருக்கிறான், அதனால வந்து கொலை நடந்திருக்குன்னு இப்போது தகவல் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் என்னன்னா, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படிங்கும்போது எஸ்பிசிஐடி இருக்குது, அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா கியூ பிரான்ச் இருக்குது. இவங்களோட வேலை இல்லாமல் அவரை யாராவது சந்திக்க வராங்க, அவர் யாரெல்லாம் அவர் வீட்டுக்கு வந்து போகிறாங்க, இதை எல்லாமே கண்காணித்து அரசுக்கு தகவல் கொடுத்துட்டே இருப்பாங்க. குறிப்பாக சொல்ல போனாக்க அது இன்றைய முதலமைச்சருடைய ஸ்டாலின் அவருடைய தொகுதி கொழும்பு தொகுதி அப்படிங்கும்போது ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அங்கே இருக்கிறாரு. அவருக்கு ஏதோ ஒரு அசம்பாதம் நடந்துருச்சுன்னா நம்ம தொகுதியாக இருக்கு, நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்துல கண்ணு நிறுத்தாம ஸ்டாலின் அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் என்னன்னா, எனக்கு எதுவுமே தெரியாது பேர் திமுக இன்றைக்கு மௌனம் சாதிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 3 நாளைக்கு முன்னாடியே கூட எச்சரிக்கை பண்ணியிருக்கேன், 3 முறை முன்னாடியே எச்சரிக்கை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உளவுத்துறை எச்சரிக்கை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் உளவுத்துறை எச்சரிக்கை செஞ்சது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை இன்ஸ்பெக்டர் நம்ம சொல்லியிருக்க மாட்டாங்க. உளவுத்துறை என்ன பண்ணியிருக்கோம், காவல்துறை இயக்குநர்கிட்ட பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த இயக்குநர் பதிவு பண்ணது எங்கே போய் சேர்ந்துருக்கிறோம், தனி செயலாளருக்கு போய் சேர்ந்துருக்காது. தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய தனி செயலாளர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய தனி செயலாளர்கள் செய்திருக்கோம். இவர்கள் ஏன் மௌனம் காத்தினாங்க? உளவுத்துறை 3 முறை எச்சரித்தோம், தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் மௌனம் காத்தது எதனால? ஏன் இதை கவனிக்க தவறுனாங்க? அப்ப உளவுத்துறை எச்சரித்தோம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆணையர் என்ன பண்ணாரு, காவல்துறை ஆணையர் என்ன பண்ணாரு, ஐஎஸ் போலீஸ் என்ன பண்ணாங்க? ஒரு வாரமா அந்த பகுதியில் ஆட்டோவில் ஒருத்தர் கண்காணிச்சிருக்கா அப்படிங்கும்போது ஐஎஸ் போலீஸ் அங்கே என்ன பண்ணுறது, இதையே கண்காணிக்கல. அப்ப இதை திட்டமிட்டு காவல்துறை உடன்படி நடக்கிறது. மக்கள் 100 மீட்டர்ல வந்து காவல்துறை இருக்குது அப்படிங்கிற காவல் நிலையம் இருக்குன்னா அந்த பகுதியில் ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் உழவு பார்க்குறான் அப்படின்னா, இட்டைன்னு சொல்லிக்கிட்டு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு டெலிவரி பாய் உள்ள வரான் அப்படின்னா இதை எல்லாமே கிட்ட ஒரு வாரமாக சுற்றி எவ்வளோ உழவு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்கள் கண்காணிச்சிருக்காங்க. ஐஎஸ் போலீஸ் என்ன பண்ணிடுச்சு, ஏன் உளவுத்துறை என்ன பண்ணிடுச்சு? ஆப்ஸ்டாங்க எனக்கு என்னால் பாதுகாத்துக்க முடியும், எனக்கு உளவுத்துறை போலீஸ் வந்து தேவையில்லை, என் கூட போலீஸ் நிற்க வேண்டாம்னு சொல்லியே இருந்தாலும் அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்தில் இருக்குல்ல. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய இந்த அரசாங்கத்துடைய கடமை தானது. அதை எப்படி தவறுனாங்க? பட்டியலிட சமூகத்தில் ஒரு தேசிய கட்சி இருக்குது, பட்டியலிட தலைவர்கள் இல்லை, இந்த சமூக முன்னேற்றத்துக்காக எந்த தேர்தலில் கூட்டணி இல்லாமல் ஸ்டாலினையே எதிர்த்து அந்த தொகுதியில் போட்டிட்டு ஸ்டாலின் அந்த தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு யாரும் தடையா இருந்தாங்கன்னா தடையா இருக்காரு. அப்படிங்கும் போது அவரை இழப்புங்கிறது வந்து திமுக வெற்றி தானே, நாங்கள் அப்படித்தானே பார்க்க முடியும். அப்படின்னா இது வந்து அரசு உடமையாக இருக்குங்கிறத நாங்கள் சந்தேகப்படுறோம். அதனால இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு நாங்கள் சொல்றோம். இது மாற்று சமூகத்தில் மட்டும் இல்லை நாங்கள் சொல்றது. பாஜக என்ன சொல்லி அண்ணாதுரை என்ன சொல்றாங்கன்னா, மூத்த தலைவர்கள் 5 பேர் சேர்ந்து தாழ்த்தப்பட்ட ஆணையத்தை போய் நாங்கள் அணுக போறோம், நாங்கள் மனு போட போறோம், தாழ்த்தப்பட்ட தலைவர்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, தொடர்ந்து பட்டியல் சமூகம் வெட்டி கொலையப்பு செய்யப்படும் பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை சொல்றாரு. இந்த திமுக என்ன சொன்னதுங்க, ஏன் கீ வீரமணி வாயவே தொடக்கல? இங்க பகுத்தறி பேசுற பரியாரிசன் சொல்லக்கூடியவனை ஏன் மௌனமா இருக்கலாம்? இதுல எத்தனை பேர் திராவிட கட்சிக்காரன் உடமையா இருந்தான்? ஏடிஎம்கேல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வந்து குறைவா இருக்குதா? அவங்களுடைய இல்லாத முரண்பாடு அரசாங்கம் வந்துட்டு ஏன் அது அவர்கள்லாம் வெட்டி சாய்க்கப்படல, ஒரு வெட்டி கொண்டாடப்படல, கூலி படைக்க அவர்களும் தொடர்பு இல்லாமல் இருக்காங்கன்னா, அரசாங்கம் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறாங்கன்னா ஒரு தனி சமூகத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும்